வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு மிளகு தேங்காய் பால் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். இது சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா சப்பாத்தி, தோசை, இந்த மாதிரி இட்லி இதுக்கெல்லாமே நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ammasamayal.comல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. அம்மா சமையல் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம சிக்கன் சமைக்க போகலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். முதல்ல நம்ம சிக்கன் நல்லா கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், 3 ஸ்பூன் தயிர். நான் 300 கிராம் சிக்கன் வச்சுருக்கேன். நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். முதல்ல 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 4 வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 125 கிராம் 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை கொஞ்சமாக நல்லா இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ நறுக்கின ஒரு தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கன் பாருங்கள், நல்ல பச்சை வாடை போனவுடனே வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பாதி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது பாதி தேங்காவை அதுலேயும் பாதி எடுத்து நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுவோம். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிச்சோடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். நல்லா பாருங்கள், கிரேவி மாதிரி சூப்பராக வந்துருக்கு. ஆனால் கம்மியான தீயில வச்சு இந்த குழம்பு கொதிக்க விடுங்க. இப்போ இதை ஒரு வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான மிளகு தேங்காய் பால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடாத எனக்கே அந்த வாசனை கமகமன்னு வருது, சாப்பிட்ன போல தோணுது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.